Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet box எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாக்ஸ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 4 play yarn எடுத்துர்க்கேன். இந்த ரெண்டு கலர் चूஸ் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு கலரையும் நான் mix பண்ணி தான் ஸ்டிட்ச் பண்ணி காமிக்க போறேன். எதுக்கு 4 playல இன்னைக்கு ஸ்டிட்ச் பண்ணி காமிக்கிறேன் அப்படினா நம்ம பேசிக்காவே பாக்ஸ் இல்லனா basket அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் bulky yarn அதாவது 8 play 10 play 12 playல ஸ்டிட்ச் பண்ணோம் அப்படினா நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா இருக்கும். பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி yarn எங்க கிடைக்குதுன்னு தெரியல அப்படினு சொல்றீங்க. சோ 3 play 4 play yarn இருந்தா கூட இந்த மாதிரி 2 strands வச்சு நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த threadல நான் சொல்லி தரேன். தென் நான் இன்னைக்கு 4.5 mm hook size ஃபாலோ பண்ண போறேன். அதுக்கு அப்புறம் scissor ஸ்டிட்ச் மார்க்கர் ஒன்னு எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி 4 play yarn இல்ல 3 play 2 play இருந்துச்சுனா நீங்க இந்த மாதிரி 2 strands இல்லனா 3 strands எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல 8 play 6 play எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படினா நீங்க அதுல வந்து நார்மலா நம்ம எப்பவுமே ஸ்டிட்ச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். So first நான் magic circle போட்டுருக்கேன். magic circle போட்டுட்டு chain 1 போட்டுருக்கேன். இப்போ நம்ம single crochet stitch பண்ண போறோம். இந்த magic circleல நம்ம 12 single crochet stitch பண்ணிக்கலாம். So இந்த மாதிரி 12 stitch பண்ணிட்டு வாங்க. 12 stitch பண்ணதுக்கு அப்புறம் அந்த சின்ன yarn இருக்குலையா அதை பிடிச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம first single crochet போட்டுருக்கோம் பாருங்க. அதுல இன்சர்ட் பண்ணி slip stitch போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி slip stitch போட்டுக்கோங்க. போட்டுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு chain 1. இப்போ நம்ம இந்த சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ அதனால இந்த first stitchல ஒரு single crochet அதுக்கு அடுத்த stitchல ரெண்டு single crochet 1 அதே ஸ்டிட்ச்லயே again இன்னொரு single crochet. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் இருக்குலையா அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். பிகினரா இருந்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எங்கேயுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த ஸ்டிட்ச்ல நம்ம ஒரு single crochet ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்ல ரெண்டு single crochet. சோ இதே போல தான் இந்த ரவுண்ட்ல ஒரு single crochet அடுத்த ஸ்டிட்ச்ல ரெண்டு single crochet. இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ நீங்க ஸ்டிட்ச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியும். சோ 1 2 1 2 அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இதே போல ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். 1 2 1 2 அந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்க ஸ்டிட்ச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்டுக்கு chain 1. ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல நம்ம ஒரு single crochet போட போறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்லயும் again ஒரு single crochet. அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்ல ரெண்டு single crochet. சோ இந்த ரவுண்ட்ல நம்ம 1 1 2 அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வர போறோம். சோ நம்ம எப்பவுமே இந்த மாதிரி சர்க்கிள் ஸ்டிட்ச் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் இந்த பாஸ்கெட்டோட பேஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டிட்சை வந்து மார்க் பண்ண மறந்துடாதீங்க. சோ நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிட்சை மார்க் பண்ணிக்கோங்க. 1 1 அடுத்த ஸ்டிட்ச்ல 2 ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். 1 1 2. சோ இதே போல இது ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிட்ச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்டிட்ச்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். போட்டுட்டு again chain 1. அடுத்த ரவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். சோ அதனால அதுக்கு அடுத்த ஸ்டிட்ச்ல பாத்தீங்கன்னா அதாவது அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல நம்ம 1 1 1 2 சோ அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ண போறோம். அதுக்கு அடுத்ததுல 1 1 1 1 2 சோ 4 times 1 1 single crochet போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிட்ச்ல ரெண்டு single crochet ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இன்க்ரீசிங் ரவுண்ட் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறதுல கேப் வீடியோ அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி பாஸ்கெட் பண்றதுலலாம் நம்ம பார்த்திருக்கோம்.
ஸோ அதே போல் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பேஸ் வந்து வேணுமோ, அந்த பேஸோட அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் வந்து இன்னும் ஒரு 2 ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ 5 ரோ வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். 1 2 3 4 5 ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எனக்கு இந்த பேஸ்கெட்டோட அகலம் வந்து இவ்வளோ போதும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அதோட ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பேஸ்கெட்டோட இல்லை அந்த பாக்ஸோட அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரவுண்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ 5 ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு அது வந்து ஒரு 7 ரவுண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அது வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் செயின் 1 போட்டிருக்கேன். செயின் 1 போட்டுட்டு பேக் லூப்பில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேக் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஆனால் பேக் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் வந்து நம்ம இன்க்ரீஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் இந்த பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ணதுனால நல்லா கப் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸோட பேஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு செயின் 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அகெயின் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் தான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இது வந்து நம்ம 2 லூப்லேயும் தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வரும் பேஸ்கெட். அதாவது அந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே முடிக்கும் பொழுது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ரோஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு ரோ சிங்கிள் க்ரோஷே வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட ஷேப் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அந்த பாக்ஸோட பேஸ். அதுக்கப்புறம் நம்ம பேக் லூப்பில் ஸ்டிச் பண்ணதுனால கொஞ்சம் மேலே எழும்புன மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது செயின் 1 போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிகிட்டே வரணும். முடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதே போல் நீங்கள் எப்பொழுதும் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிச் மிஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே போல் தான் நம்ம இந்த பாக்ஸோட லிட்டுக்கும் ரெடி பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ, அதாவது ரவுண்ட் 6 வரைக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே போல் இன்னொன்று செஞ்சுக்கோங்க. அது வந்து நம்ம லிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேஸ்க்கு எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதே போல் தான் அந்த லிட்டுக்கும் சேம் கவுண்ட்டில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே போல் த்ரெட் அண்ட் ஹூக் சைஸும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இந்த பாக்ஸோட மூடி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸுக்கு வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ, எத்தனை ரவுண்ட் அந்த பேஸ் ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான் அதோட லிட்டுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். எந்த ரவுண்டும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணாமல் பேக் லூப் ஸ்டிச் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு ரவுண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மூடி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. பேக் லூப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 1 or 2 ரவுண்ட்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே போல் பாக்ஸ் நீங்கள் என்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணிங்க, என்ன த்ரெட் யூஸ் பண்ணிங்களோ அதே ஹூக் சைஸ் அதே த்ரெட்டில் தான் லிட்டும் பண்ணணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா லிட்டுக்கு ஒரு ஹூக் சைஸும் பாக்ஸுக்கு ஒரு ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிட் ஆகாது, டிஃபர் ஆகும், சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 12 ரோ ஸ்டிச் பண்ணிட்டேன். அதாவது சிங்கிள் க்ரோஷே வந்து ஒரு 5 ரோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லிட் வேண்டாம் அப்படின்னா இது ஒரு மினி பேஸ்கெட் மாதிரி இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு அந்த பாக்ஸோட லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 ரோஸ் வந்து அந்த சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லிட்டு வேண்டாம் அப்படின்னா இதோட நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாக்ஸும் லிட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நம்மளோட பாக்ஸ். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது குட்டி குட்டி திங்ஸ் வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா இது உள்ளே வச்சு கூட நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லிட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்க வேண்டாம் அப்படின்னா குட்டியாக ஒரு பாம் இல்லைனா ஒரு பெரிய பீட்ஸ் ஏதாவது அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தடில் வந்து நான் இந்த மாதிரி லிட்டு வந்து பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணிட்டேன், அந்த பாக்ஸோடையே அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சேம் தான். இந்த லிட்டு வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டு மட்டும் கட் பண்ணாமல் அதை அப்படியே நான் வந்து இந்த பாக்ஸோடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன், அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அது எப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்டிச்சஸில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து தேர்ட் மெத்தட். ஸோ ஒரு பேஸ்கெட்டே நீங்கள் இந்த மாதிரி 3 மெத்தடில் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணினது. ஸோ இதில் நான் சென்டராக வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு 10 செயின்ஸ் போட்டு அது வந்து பல்ஜாக பண்ணி நான் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் ஒரு குட்டி பாம் இல்லைனா பீட் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே பேட்டர்னில் நம்ம இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் இல்லைனா பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. யான் சூஸ் பண்ணும்பொழுது பல்கி யான் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்டெடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.